ஹலோ மக்களே 223வது எபிசோட்ல பேரலாம். போன எபிசோட் என்னன்னு ஜோரோ அந்த பையன் கண்ட்ரோல் பண்ணிட்டான். டே உனக்கு ஈக்குவலான ஆப்போனன்ட்னா அது வந்து லூஃபி மட்டும் தான்டா அந்த பையன் சொல்லிட்டு சடனா வந்து ஹிப்னோசிஸ் பண்ணி விட்டான். இதுல ஒரு பக்கம் ரோபின் தான் கட்டுறாங்க. டே இவன் நாள் ஒரு பையனை நினைச்சுக்கிட்டு இருந்தோம்ல, அவன் உண்மையான கல்பிரேட் இல்ல, உண்மையான கல்பிரேட் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அதுக்கு நம்ம எங்க போகணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சீ கார்டு பேலஸுக்கு போனா போதும் சொல்றாவா. சீ கார்டு பேலஸா அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்கடா அதை அப்படிதான் அழைக்காங்க, வாங்க போய் பாப்போம்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் உண்மையான கல்பிரேட் யாருன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டே வாரான். ஒரு பக்கம் சீகாடுக்கு பேலஸுக்கு போனா எல்லாம் புரியோன்னு சொல்லிட்டு ரோபின் சரின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அதை காட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ண போறாங்க. இவனுக்கு பிளானே அதான் சொல்லிக்கிட்டு இருக்க. ஒரு பக்கம் நாமி இவனுக்கு அப்படி பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. என்ன நடந்தாலும் நம்ம காடை மட்டும் டவுன் பண்ணிடுறீங்க, இங்க எதுனாலும் வரலாம், மான்ஸ்டர்லாம் வரலாம்னு சொல்றான் உசப். மான்ஸ்டரான்னு சொல்லிட்டு சோப்பர் பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமாடா இங்க ஒளிஞ்சு நிக்கலாம், நம்மள வந்து அட்டாக் பண்ணலாம், அதனால பார்த்தே இருங்க, என்னனாலும் நடக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் முதல்ல உன் பின்னாடி பாருன்னு சொல்றான் சோப்பர். பார்த்தா பின்னாடியே ஒரு பெரிய பாம்பு வருது. அதை பார்த்துட்டே பயந்துட்டு ஓடுறானுங்க ரெண்டு பேரும். இந்த ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா பாம்பை பார்த்துட்டு ரெண்டு பேரும் செதுட்டு ஓடுறாங்க. பாம்பு உசப் கழுத்து மேல ஏறிடுச்சு. ரெண்டு பேரும் சுத்திக்கிட்டு போய் விழுறானுங்க. ஒரு பக்கம் பார்த்தா அடிச்சு பரண்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துல இருந்து விழுறாங்க. அப்பாடு நம்ம ஸ்டாப் ஆயாச்சுடா, ஜெயிண்ட் ஸ்னேக் அடிச்சு நொறுக்கிட்டேன், என்னை பார்த்து பயந்து ஓடிட்டு சொல்லிட்டு உசப் கத்திக்கிட்டு இருக்கான். டேய் நம்ம எல்லாம் பிரிஞ்சு போயிட்டா, இப்ப நம்ம என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்துல மான்சர் நம்மள அட்டாக் பண்ண நம்ம என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு சோப்பர் கட்டிக்கிட்டு இருக்கான். இங்க மான்சர் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நான் ஜோக் தாண்டா பண்ணேன், வாடா நம்ம போலான்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். டேய் திரும்பிலாம் இதெல்லாம் ஃபன் பண்ற வேலை வச்சுக்கிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். சடனா பார்த்தா யாரோ ஒரு ஆள் வராங்க. டேய் திரும்பி மான்ஸ்டரான்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. பார்த்தா நம்ம சோப்பர் இல்ல, பார்த்தா நம்ம ரோரோன்னு ஜோரோ தான் வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். உனக்கு பசிக்கிற இவனை சாப்பிடா, இவன் ரக்குன் டாக் சூப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். ஆனா ஜோரோ வேற லெவலா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். டேய் ஸ்வாட்ஸ் மணி இவன் தானடான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த பயங்கரமான இதுக்கூட இங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். இவன் ஷிப்லயே அட்டாக் பண்ண வந்தானான்னு சொல்லிட்டு உசப் பாக்குறான். என்னடா உன் மைண்ட மாத்திட்டு இங்க வந்துட்டியா, சரி எங்க கூட சேர வந்துட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். சரி இந்த உசப் கூட சேர்ந்துக்கோன்னு சொல்றான். ஆனா பார்த்தா ஜோரோ அவன் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டே இருக்கான், மதிக்கவே மாட்டான். ஜோரோ பின்னாடி எப்படி ஃபாலோ பண்ணிட்டு சோப்பர் வேகமா போறான். இவனுக்கு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் என்னன்னு பார்த்தா லூஃபி மித்த 4 பேரும் ஒன்னா நடந்து போறாங்க. இந்த பையன் ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்கான். டே எல்லாரும் இருங்கடா நாங்க வாரன்னு சொல்லிட்டு உசப் கத்திட்டு வாரான். பார்த்தா ஜோரோவையும் கூட்டு வந்துட்டாங்க. டே நம்ம ஸ்வாட்ஸ்மேன் வந்துட்டான்னு சொல்றான் சாஞ்சி. ஒரு பக்கம் பார்த்தா அவன் பார்வையே வேற மாதிரி இருக்கு. உன்னை லூஃபி சிரிச்சுக்கிட்டே போறான். என்னடா ஒரு வழியும் கூட சேர வந்துட்டியான்னு சொல்லி லூஃபி பாக்குறான். டே கேப்டன் பாத்துடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்துடான்னு சொன்னா அடிச்சு தலையவே வெட்டிட்டான். தெய்வன் தலையை வெட்டிட்டான்டா, என்னடா நடக்குன்னு சொல்லி கத்துறாங்க. முகிவர தொப்பி கீழே விழுது. ஆனா தலை கீழே கவுத்திட்டு தலையில தூக்கி தொப்பியை திரும்பி வைக்கிறான். டேய் ஜோரோ என்ன தாண்டா ஆச்சு, எதுக்குடா நீ வெட்ட வந்தன்னு சொல்லிட்டு நக்கலை சிரிச்சுக்கிட்டே கேட்கறான் லூஃபி. பார்த்தா அவன் பார்வையே வேற மாதிரி இருக்கு. டேய் நீங்க ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரோபின் அவன் வேலையா காட்ட ஆரம்பிக்கா. தேவையில்லாம ரோபின் இதுக்குள்ள இப்போ இதுக்கு நீ நுழையாதான் சொல்லிக்கிட்டு இருக்காம அவன் ஏதோ வித்தியாசமா வந்து நின்னுக்கிட்டு இருக்கான்னு சொல்றான் சாஞ்சி. சடனா ஜோரோ ஜெட்டு மாதிரி பாஞ்சு லூஃபி அடிக்க வாரான். ஆனா லூஃபி பிளாக் பண்றான். டேய் சோரோ ஏன்டா இப்பெல்லாம் நீ பண்ற, இப்பெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கேக்குறான். பார்த்தா கீழே இருக்க மரத்தையே வெட்டி வீசுறான். மரம் அப்படி ஸ்ட்ரெயிட்டா வந்து இவங்கள சாய வருது. பார்த்தா பயந்து நிக்கிறாங்க, என்னடா நடக்குதுன்னு சொல்லிட்டு. பார்த்தா லூஃபி அசால்ட்டா நின்னுக்கிட்டு இருக்கான். ஏன்டா சோரோ நீ இப்படி பண்றன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். நல்லா தானே இருந்தான், என்ன நம்மளே அடிக்க ஆரம்பிச்சான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் பாத்துக்கிட்டு இருக்கான். இடே இவனை எவனா ஹிப்னாசிஸ் பண்ண மாதிரி இருக்க மாதிரி தெரியுதுன்னு சொல்றான் ஒரு பக்கம் சோப்பர். சரி நம்மளுக்கு ஒரு வழி இல்ல, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவனை அடிச்சுதான் நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி. உடனே ஒரு பக்கம் லூஃபி சொல்றான், காய்ஸ் இங்க இருந்து நீங்க போங்க, இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு சொல்றான் ஒரு பக்கம். சரி கைஸ் நம்ம இங்க இருந்து போவோம்னு சொல்லிட்டு ரோபின் போய்கிட்டே இருக்கா. டேய் அவன் ஃபைட் பண்றது பயிருகன்ற சோரோ, அப்பெல்லாம் விட்டு போக முடியும்னு சொல்றான் உசப். சரி இவனை ஸ்டாப் பண்றது ரொம்ப கஷ்டம், நம்ம பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்றான் சாஞ்சி. அந்த பையனை பிடிக்கதான் நம்மளோட ப்ரையாரிட்டியா இருக்கு, வாங்க நம்ம போவோம், மிச்சத்தை கேப்டன் கையில விட்டுட்டு வாங்கன்னு சொல்றாங்க. முழிக்கிறாங்க, என்னடா கேப்டன் மேல இவ்வளவு நம்பிக்கையான்னு சொல்லிட்டு. லூஃபியை பாஞ்சு அடிக்கலான்னு வரான் ஜோரோ. கம் பிஸ்டல் சொல்லிட்டு லூஃபி ஒரு குத்துறான். பார்த்தா மரமே துண்டா போகுது. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னா ஸ்டாப் பண்றதுக்கு இப்படிதான் சண்டை போட போவாங்களான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அடிப்படி சண்டை போட்டு ரெண்டு பேரும் தலையே பெரும்போலுக்குன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஒரு பக்கம் என்னடா இவ்வளவு நேரம் சாதாரண நினைச்சா இவனுக்கு இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் உசப் மிரண்டான் லூஃபியை பார்த்துட்டு. ஜோரோ எல்லாத்தையும் உன் கையில விடுதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் நின்னுக்கிட்டு இருக்கான். அப்படியே அங்க இருந்து போறான். ஜோரோ லூஃபி நின்று சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. 3 ஸ்வார்ட்ஸ் ஸ்டெல்லான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். ஜோரோ வாயிலையும் கத்தி வச்சுட்டு சுத்தி அடிக்க வரான். கம் கேட்லிங் சொல்லிட்டு லூஃபி வேற லெவலா வரான். ஆனா ஜோரோ எல்லா அட்டாக்கையும் பிளாக் பண்றான். பாஞ்சு 2 போடு போடுறான். ஆனா நக்கலா சிரிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. ஒன்னிகிரின்னு சொல்லிட்டு ஒரு போடு போடுறான் லூஃபியை நோக்கி. லூஃபி நெஞ்சே 2ஆ பொழந்துட்டான். பார்த்தா லூஃபி வெட்ட வாங்கிட்டு அப்படியே ஜோரோ ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க நாமியும் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே போறா. என்னதாண்டா நடக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்காங்க. உன்னை நாமி சடனா யோசிச்சு பாக்குறா. ஆமா இந்த குரூல வந்து குக்கு, ஷிப் டாக்டர், நேவிகேட்டர் எல்லாருமே இருந்தா தானே ஒரு ஷிப்பா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கா. நாங்களாவே வெளியே வருது, எந்த தப்பும் கிடையாது, கரெக்டா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நாமி அப்படியே வாரா. காய்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா.
அவ ஒரு பைரட்டு, நீங்க சொல்றது எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு தான் இருக்கீங்களா? அவ ஒருவேளை பொய் சொல்லலாம்ல, இதெல்லாம் நீங்க நம்பையா செய்றீங்கன்னு சொல்லி நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. எனக்கு தெரிஞ்ச இந்த லூஃபியும் இந்த பொண்ணு நம்மளை ஏமாத்துறாங்கன்னு நினைக்கேன். நீங்க இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அவ கேட்டுக்கிட்டு இருக்கா. நீங்க எங்க கூட வாங்க, நீங்க எங்கெல்லாம் சொல்றீங்களோ அங்கெல்லாம் நான் கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. நம்மளோட வீட்டை நோக்கி நம்ம போக வேண்டாமா, இவங்க கூட தான் நீங்க இருக்க போறீங்களான்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அந்த 3 பேரும் அப்படியே நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்னோட பிடிச்ச இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நீங்களும் அந்த மாதிரி போக வேண்டிய இடத்துக்கு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. இவ சொன்னது கரெக்ட் தான், இவனுக்கு எங்க கூட்டு போறானே தெரியலன்னு சொல்லிட்டு உசப் ஒரு பக்கம் யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பொண்ணு பேச்சக்கிட்டு அவ கூட பேரலாமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆமா நீ சொன்னது கரெக்ட் தான் சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் சொல்றான். ஆமா வாங்கடா நம்ம எல்லாரும் ஒன்னா போலான்னு சொல்றான் நாமி. உடனே ரோபின் சொல்றா, நான் உங்களை யாரையும் பிளேம்லாம் பண்ண போறதில்ல, நீங்க நீ நம்ப கூடாதுன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க என்னோட வார்த்தையை நம்புனீங்கன்னா என் கூட வாங்கன்னு சொல்றாவா. இதெல்லாம் நான் நம்பலாம் போக போறதில்ல, நீங்களை ஏமாத்துறேன்னு சொல்லிட்டு நாமி கத்திக்கிட்டு இருக்கா. உடனே ரோபின் சொல்றா, எல்லாருமே நம்ம அந்த கடலுக்கு வந்தது ஒரு கனவை நிறைவேற்ற தான் சொல்லிக்கிட்டு இருக்காவா. நீ எல்லாம் அந்த மாதிரிலாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாமி கத்திக்கிட்டு இருக்கா. எல்லாருமே நம்ம ட்ரீமை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாவா. என்ன நீ பேசுற, அப்படி என்ன ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. ட்ரீமை வந்து நம்ம தேடி போறதோட வேற என்ன ஃபன் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரோபின் சொல்றா. நம்மளோட கேப்டன் எப்பவுமே இதைத்தான் சொல்லுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. அப்படி சொன்னோன்னே என்ன பேசுறேன்னே தெரியல, நான் நாமி கூட போக போறேன், நாளைக்கு என்னோட ஹோம் டவுனை நோக்கி போக போறேன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கம் ஊசப். நான் லூஃபி கூட போக போறேன்னு சொல்றான் சோப்பர். ஏன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஊசப். ஏன்னா அவன் தான் என்னை ஃப்ரெண்டா வந்து அக்செப்ட் பண்ணா, டாக்டர் ஹிர்லாக்ஸும் டாக்டர் தவிர யாருமே என்னை அக்செப்ட் பண்ணது கிடையாது சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். உடனே சாஞ்சி சொல்றான், நானும் என் பல இடத்துக்கு போகணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா இங்க ஒரு பொடியே இருக்காமல, அவன் கதையை முடிக்காம இங்க இருந்து போக போறதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். நீங்க போகணும் போங்க, நம்ம வேணா போவோம் ரோபின்னு சொல்லிட்டு சாஞ்சி போய்கிட்டே இருக்கான். உசப்பும் நாமி மட்டும் தனியா நின்னுக்கிட்டு இருக்காங்க. இவங்க சொன்னது கரெக்ட் தான், என்னோட மெமரி இல்லாம நான் வேற எங்கேயும் போக முடியாது, இவங்க கூட நான் போயிட்டு என் மெமரி கிடைச்சா சந்தோஷம் சொல்லிட்டு ஒரு பக்கம் வேகமா போறான். ஆனா நாமி தனியா நிக்கிறா. அது பிறகு யோசிக்கிறா, என்னோட தங்க வேற அவனோட இருக்கா, அதை வேற எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஒரு பக்கம் லூஃபி ஜெட் மாதிரி வந்துகிட்டு இருக்கான். பாஞ்சு வந்து ஒரு போடு போடுறான் ஒரு பக்கம் ஜோரோ. ஆனா லூஃபி பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். அதுக்கு பிறகு ஜோரோ லூஃபி வேற லெவல ஈக்குவலா நின்னுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். 3 ஸ்வாட் ஸ்டைல் சீக்ரெட் டெக்னிக் சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம். இங்க லூஃபி டென்ஷன் ஆயிட்டா கம் கம்னு சுத்திட்டு வரான். பசுக்கோன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கான். அவன் 3000 ஸ்வாட்ஸ் சொல்லிட்டு ஒரு பக்கம் வரான். பார்த்தா 2 பேரும் ஈக்குவலா நின்னுக்கிட்டு இருக்கானுங்க. ஒன்னு அப்புறம் இங்க ரோபின் தான் கட்டுறாங்க, இந்த கிராண்ட்ல சில நேரம் வித்தியாசமா எல்லாம் நடக்கத்தாண்டா செய்யும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம். சில நேரம் கப்பல்ல வரவங்க வந்து எப்பமாச்சும் வந்து அவங்க மெமரிஸை இழக்கிறது உண்டு, இந்த கதையெல்லாம் நீங்க கேட்டிருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காவா. அப்படின்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு நடந்திருக்கான்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். பின்னாடி நான் ஒரு கல்லை வாசிட்டு வந்தோம்ல, அந்த கல் அப்படி என்ன போட்டுருந்துச்சுன்னா ஒரு மான்ஸ்டர் இருக்கு, அது சில பேர் மெமரிஸ் எல்லாம் வந்து திருடுறது தான் அதோட வாழ்க்கையாவே இருக்குன்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த கதை வந்து ஒரு கட்டுக்கதை மாதிரி தான் இருக்கு, ஆனா அது இந்த ஐலண்ட்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பக்கம் ரோபி. அது டெய்லி ஒருத்தவங்களுக்கு புது புது மெமரியை தான் கிரியேட் பண்ணி விடுது, அது இங்க இருந்துகிட்டு இங்க இருக்க எல்லா மெமரியும் சாப்பிடுறது தான் வேலையாவே வச்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு ரோபின். இந்த ஸ்டோரி நான் கேள்விப்பட்ட மாதிரி தான் இருக்கு, ஆனா இதுல என்னோட மெமரியே போகணும் நினைச்சு கூட பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் சாஞ்சி. ஆனா அதுக்குள்ள உசப்பும் நாமி வேற லெவலில் வந்து இருக்காங்க. அந்த பையன் வேற இடையில வந்து நிக்கிறான். அந்த பையனை பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகுறாங்க. அந்த ஸ்வாட்ஸ் மன மணிப்புலேட் பண்ண மாதிரி உங்களை நான் மணிப்புலேட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்க ஒரு பக்கம் அந்த பையன். சடனா அந்த பையன் வந்து என்ன செய்யறான்னா ஹிப்னாசிஸ் பண்ண ஆரம்பிக்கான். அதுக்குள்ள என்னன்னு பார்த்தா ரோபின் அவ கையை யூஸ் பண்ணி 2 பேரும் கண்ணை மூடுதா. இங்க ஒரு பக்கம் தங்கத்தை கீழே போட்டு சாஞ்சி ஜெட் மாதிரி போய்கிட்டு இருக்கான். பட்டனா சாஞ்சி பக்கத்துல போய் கிக் பண்ணலான்னு போறான். ஆனா அதுக்குள்ள அந்த ஹிப்னாசிஸ போட்டு லாக் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த சீகார்ஸ ஒரு மிதி மிதிக்கிறான் சாஞ்சி. மிதிச்ச உடனே அதுல இருந்து ஏதோ ஒரு மேஜிக் மாதிரி வெளியே வருது. மேஜிக் மாதிரி வெளியே வந்த உடனே ஒரு பக்கம் முழிக்கிற அந்த பையன், நான் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். யாரோ எங்களோட மெமரிஸை திருடிட்டாங்கடா, அது நீயான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி வந்து நின்னுக்கிட்டு இருக்கான். அந்த பாய் வந்து மணிப்புலேட் பண்ண பையன் தான்டா, வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு பக்கம் ரோபின். உண்மையான கல்பிரேட் எதுனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் குதிரை கீழே கிடக்கு, அதை தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சடனா கீழே கிடக்குற கடல் குதிரை அப்படி எந்திரிச்சு ஓட ஆரம்பிக்கி, எங்கடா ஓடுறன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சாஞ்சி பாத்துக்கிட்டு இருக்கான். எங்கள்கிட்ட எதெல்லாம் எடுத்து அதை ஒழுங்கு மரியாதையே கொடுத்துருன்னு சொல்லியிருக்கான் சாஞ்சி. பார்த்தா அது ஒரு பக்கம் நின்று கத்திக்கிட்டு இருக்கு. எங்க குழு ஒழுங்கு மரியாதையே கொடுத்துரு, உன் கதையை முடிச்சிடும் சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இந்த மெமரிஸ் எடுக்கிறதுக்கு நான் ஏகப்பட்ட கஷ்டப்பட்டிருக்கேன்டா, அது எனக்கு தாண்டா சொந்தம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சோப்பர் பேசிக்கிட்டு இருக்கான். என்னதுன்னு சொல்லிட்டு சாஞ்சி பாக்குறான். டேய் நம்மளோட ஷிப் டாக்டருக்கு வந்து விலங்குகளோட பாசை புரியும், அதனால தான் அவன் சொல்றான்னு சொல்றான் ரோபின். முட்டாளு ஒழுங்கு மரியாதை எங்களோட கொடுத்துருன்னு சொல்லிட்டு சாஞ்சி கத்திக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கடல் குதிரை கத்திக்கிட்டே இருக்கு. நாளா வந்து முட்டாள் கிடையாது, நான் ஒரு கடல் குதிரைன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காது. திருட்டு பயில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிதி மிதிக்கிறான் சாஞ்சி. மிதிச்சோடனே அதோட மெமரிஸ் வந்து அப்படியே வெளியே தள்ளுது. எங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொல்லிட்டு எட்டிட்டு மிதி மிதி மிதிச்சுக்கிட்டு இருக்கான். பார்த்தா அது பாஞ்சு பறந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு பக்கமா பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா அது வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கு. எல்லாரும் அதை நுகர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒன்னு பாக்குறாங்க. பார்த்தா சாஞ்சி திரும்பி ஒரு மிதி மிதிக்கிறான். மிதிச்சோடனே அதுல இருந்து அப்படியே திரும்பி ஒரு எனர்ஜி வருது. சாஞ்சி அதை நுகர்ந்து பாக்குறான். பார்த்தா சாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. எல்லாருக்குமே அவங்களோட மெமரிஸ் கிடைச்சிருச்சு. பார்த்தா எல்லாருமே நார்மல் ஆயிட்டாங்க. இன்னும் ஜோரோக்கு மட்டும் தான் அவங்களோட மெமரிஸ் கிடைக்கவே இல்ல. இந்த மோஸ்கிட்டுக்கு இன்னும் மெமரிஸ் கிடைச்சதா கிடைக்கலன்னு வர தெரியலன்னு சொல்றான் சாஞ்சி. ஆமாடா ஜோரோக்கு மட்டும் மெமரிஸே கிடைக்கல, அவனே நம்ம லாக் பண்ணணும்னு சொல்றாங்க ஒரு பக்கம். என்னன்னு பார்த்தா நம்ம ஜோரோ தான் காட்டுறாங்க. ஜோரோ அப்படி தனி நடந்துகிட்டு இருக்கான். லூஃபி எங்கடா போனான்னு சொல்லிட்டு தேடுறாங்க.
லூஃபியை வெட்டி வீசிட்டானோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க ஒரு பக்கம். பார்த்தா ஜோரோ வேற லெவலில் வந்து நின்று இருக்கான். நம்ம கேப்டனுக்கு என்னதானே நினைச்சுன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். டே ஸ்வாட்ஸ்மேனு ஒழுங்கு மரியாதை இருந்துரு, இப்ப நான் தான் உன்னோட ஆப்போனன்ட் சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. பார்த்த சீகர்ஸ் அப்படியே வெளியே வருது. டே என்னோட ட்ரம்ப் கார்டை நான் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லுது. அது அப்படியே சோப்பர் எக்ஸ்பிளைன் பண்றான். அதோட முடியாது. அதுக்கடுத்து எபிசோட சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டனுங்க மறந்தாங்க. See you bye.